மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி வந்து 2025 ஒரு குரூப் 4 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது வந்து அவங்க ஆனுவல் பிளானரில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2025 வந்து அந்த தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. எக்ஸாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்றதையும் டென்டேட்டிவாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஜூலை 2025 வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த குரூப் 4 எக்ஸாம் தொடர்பான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லை எனக்கு டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுடைய தகுதி குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க, எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் இந்த எக்ஸாமுக்கு. உங்களால் தாராளமாக இந்த தேர்வை வந்து அப்ளை பண்ணி உங்களால் எழுத முடியும். குவாலிஃபிகேஷன் வந்து 10th தான் இந்த எக்ஸாமோட குவாலிஃபிகேஷன். இதில் இருக்கக்கூடிய பதவிகளை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த குரூப் 4 எக்ஸாம்னா அதில் என்னென்ன போஸ்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா. அந்த எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கும். அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான ஆட்களை தேர்வு செய்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த குரூப் 4 தேர்வு. இந்த குரூப் 4 தேர்வு மூலியமாக தான் நான் சொன்ன அந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கான ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்க இந்த எக்ஸாமை வச்சு. செகண்ட் வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட் மட்டும்தான் இந்த குரூப் 4ல் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. இது இல்லாமல் விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஏஓனா யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் அவர் தான் வந்து ஒரு குட்டி கலெக்டர் மாதிரி. அந்த விஏஓ அப்படின்ற அந்த போஸ்ட்டுக்கும் இந்த குரூப் 4 மூலியமாக தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அது மட்டுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், இது மாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாம் மூலியமாக தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. இது மாதிரி நிறையா போஸ்ட்டு வந்து இந்த குரூப் 4 மூலியமாக ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு, இதை நம்ம பார்த்துட்டோம். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். எவ்வளோ வயசு இருந்தால் இந்த குரூப் 4 எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த தேர்வு வந்து நீங்கள் எழுதணும் அப்படின்னா 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆகிடுச்சு. ஐ மீன் 18 இயர்ஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே யூ ஆர் எலிஜிபிள். நீங்கள் வந்து இந்த தேர்வை வந்து உங்களால் எழுத முடியும். அப்போ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது வந்து 32 வயசு. இது யாருக்குன்னா ஓசி அதர் கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 32 வயசுக்கு மேலே உங்களால் இந்த குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியாது. பட் நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ்டு கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. பெரும்பாலான பதவிகளுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் நிறையா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். எத்தனை வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள்னா அன்டில் யூ ரீச் த ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸ். 60 வயசுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களால் தாராளமாக இந்த தேர்வை வந்து எழுத முடியும். அதை நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு சில நிறையா டிபார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து இது பொருந்தும். பட் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டும் தேர் வில் பி த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஒரு சில தளர்வுகள், ஏஜ் லிமிட் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ விஏஓ அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு தான். நம்ம ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தப்ப மினிமம் ஏஜ் வந்து 18 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். இதே விஏஓக்கு நீங்கள் பார்க்கும்போது 21 வந்து மினிமம் ஏஜாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோனா 32 தான். சேம் 32. இதுவுமே வந்து ஓசிக்கு தான் நம்ம சொல்கிறோம். பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா விஏஓ பொறுத்த வரைக்கும் 42 வயசு வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். பட் ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டுக்கு நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் கார்டு இல்லை ஃபாரஸ்ட் வாட்சர், அதில் வந்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும், அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அங்கே ஏஜ் லிமிட் வந்து 37 அப்படின்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும். குரூப் 4ல் வரக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட்டை பற்றி நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேலரி. இந்த போஸ்ட்டுக்கெலாம் எவ்வளோ சேலரி ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் மேட்ரிக்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,500லேருந்து 62,000 வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கான சேலரியோட பே ஸ்கேல் வந்து இருக்க போகுது. இது வந்து ஒரு பேசிக் பே தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ 19,500 ரூபாய்னா அது வந்து ஒரு பேசிக் பே.
இது மட்டும் இல்லாமல் இதோட நிறைய அலோவன்ஸஸை வந்து சேர்ப்பாங்க. ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸு, டியர்னஸ் அலோவன்ஸ், இது மாதிரி நிறைய அலோவன்ஸை சேர்க்கும் போது உங்கள் இன்ஹேண்ட் சேலரி வந்து ஒரு 23,000 25,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிட்டி ரெண்ட் அலோவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில சிட்டிக்கு மட்டும் அந்த அலோவன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு 23,000 25,000 வரைக்கும் இந்த குரூப் 4 மூலியமாக நீங்கள் உங்கள் பணியை நீங்கள் ஆற்றும் போது உங்களுக்கான மாத வருமானம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமோட பேட்டர்னை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் இந்த எக்ஸாமை பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன், எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இது இருக்கணும், நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னது, அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த பே ஸ்கேலு, ஏஜ் லிமிட், இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமானது, அதுதான் இந்த எக்ஸாமோட பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமில் மொத்தம் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். இப்போ குரூப் 1 அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதில் 3 ஸ்டேஜ் இருக்கும். ப்ரிலிமு, மெயின்ஸு, இன்டர்வியூ, இது மாதிரி 3 ஸ்டேஜ் இருக்கும். குரூப் 2 2Aனா ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், இது மாதிரி டபுள் ஸ்டேஜாக 2 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய எக்ஸாம் குரூப் 2. இப்போ இந்த குரூப் 4ன்னு எடுத்தோம்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாமில் எவ்வளோக்கு எவ்வளோ என்னையால் மார்க்கை ஜாஸ்தி எடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் எடுத்துடணும். அந்த டாப் மார்க் நம்ம எடுத்தால் தான் நம்மளோட மார்க்கு ப்ளஸ் ரிசர்வேஷன் பெனிஃபிட்ஸு இதெல்லாம் போக வந்து நமக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கக்கூடிய ஜாபே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டாப் ரேங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களால் வந்து வேலைக்கு சேர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், இது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் ஜாபை வந்து ஆற்ற முடியும். அப்படி நீங்கள் போகணும், அந்த மாதிரி நல்ல டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுன்னா உங்கள் ஸ்கோர் வந்து ஒரு நல்ல ரேங்க்கை வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்னை வந்து நம்ம பார்க்கலாம். மொத்தமாக 200 கேள்விகள் வந்து உங்களை கேட்க போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இட்ஸ் அ சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே எக்ஸாம் தான். அதில் 200 கொஷின் வந்து அவங்க கேட்க போகிறாங்க. அதில் அப்படியே ஹாஃப் எடுத்திங்கன்னா எவ்வளோ வருது, 100 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 100 கொஷின்ஸ் வந்து தமிழ் எக்ஸாம், தமிழ்லேருந்து மட்டும் வந்து உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. பொது தமிழ், ஜென்ரல் தமிழ்லேருந்து 100 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இந்த தமிழில் பகுதி A, பகுதி E அப்படின்னு 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. இது மொத்தத்துலேருந்து 100 கேள்வி வரப்போகுது. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த தமிழ் தாள் அப்படின்றது இட்ஸ் அ எலிஜிபிலிட்டி கம் மெரிட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வும் இதுதான், அதே மாதிரி மெரிட்டுக்கும் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமான ஒரு பேப்பரு. இதில் கண்டிப்பாக வந்து உங்களால் நல்லா படிச்சிட்டிங்க, புது புக்கு, பழைய புக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கோத்ரூ பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களால் 95 தாராளமாக உங்களால் தாண்ட முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஆப்டிடியூடு. தமிழ்லேருந்து 100 கேள்வி, அதை பார்த்தாச்சு. ஆப்டிடியூடு மேத்தமேட்டிக்ஸை, பேசிக்கான கணக்குகள், இதுலேருந்து எஸ்எஸ்எல்சி தரத்தில் தான் இருக்கும் இந்த பேப்பரும். மொத்தம் 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸு இல்லை ஜிகே அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி, ஜியாகிரஃபி, இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லேருந்து எவ்வளோ கேள்விகள் வரப்போகுதுன்னா 75 கேள்விகள் வந்து வரப்போகுது. ஸோ இது மூணையுமே நீங்கள் ஆட் பண்ணும்போது 100, 25, 75 இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 200 கேள்விகள் வரும். இந்த எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமே மொத்தமாக 200 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. ஒரு கேள்விக்கு 1.5 மார்க்கு. ஸோ 200 கேள்விக்கு 300 மார்க்குக்கு உங்களுக்கு வந்து அவங்க ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் டாப்பாக இருக்கிற பட்சத்தில் உங்களால் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் உங்களால் வேலையில் ஜாயின் பண்ண முடியும். இதுதான் இந்த குரூப் 4 எக்ஸாமோட ஒட்டுமொத்த ப்ராசஸை. நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பேசிக்ஸான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸு, லெக்சர்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதற்கான ரிப்ளையை நான் உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.